ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி த்ரூ ஷரண் சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இப்போ வந்து கடந்த குரூப் 2 அண்ட் குரூப் 4 எக்ஸாம் வந்து தமிழை பொறுத்த வரைக்கும் வந்து கொஞ்சம் டஃப்பாக இருந்துச்சு. எக்ஸாம் எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். முன்னாடி இப்போ லாஸ்ட்டு 5 இயர்ஸ் வரைக்கும் நீங்கள் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா 90லேருந்து 96 மார்க் வரைக்குமே ஈஸியாக எடுத்துடலாம் தமிழில். ஆனால் இப்போனா தமிழ் நியூ புக்கு, ஓல்டு புக்கு இது எல்லாமே கம்ப்ளீட்டாக வந்து 6th to 12th வந்து படிச்சுட்டு போனால் கூடவே நம்ம வந்து ஒரு 85 to 91 தான் வந்து நம்ம ஃபுல்லாக எடுக்க முடியுது. மீதி 9 மார்க் வந்து நமக்கு வந்து மிஸ் ஆகிட்டே இருக்குது தமிழை பொறுத்த வரைக்கும். அந்தளவுக்கு வந்து காம்படிஷனும் அதிகமாக இருக்குது. அதனால் கொஸ்டின் பேப்பரும் வந்து ரொம்ப டஃப்பாக வந்து எடுக்கிறாங்க. ஸோ வந்து நம்ம எப்படி தான் வந்து 95 அபோவ் இது எடுக்கணும். ஸோ நம்ம எப்படி தான் வந்து நெக்ஸ்ட் டைம் வந்து 2025 அப்போ குரூப் 4ல் 95 இல்லாட்டி 98 அபோவ் வந்து எடுக்கிறது அப்படின்னு தான் இந்த வீட்டில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து டீகோடிங் தான் வந்து பார்க்க போகிறோம். அதாவது 6th, 7th, 8th, 9th, 10th, 11th, 12th. அதாவது இதில் நியூ புக்கு, ஓல்டு புக்கு, அதுக்கப்புறம் 11th 12th நியூ புக்கு, ஓல்டு புக்குன்னு தனியாக இருக்குது. அதில் நியூ புக்கில் அட்வான்ஸ் தமிழ் அப்படின்னு இருக்குது. மொத்தம் 2 புக்கா. இது ஓல்டு புக்கில் அதே மாதிரி அட்வான்ஸ் தமிழ் அப்படின்னு தனியாக இருக்குது, சிறப்பு தமிழ் அப்படின்னு தனியாக இருக்குது. ஸோ 11th மட்டும் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கனாலே ஒரு 4 புக்கு, 12th எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு 4 புக்கு, மொத்தம் 11th 12th வந்து 8 புக் ஆயிடுது. ஸோ எல்லா 6th to 12th இருக்கிற எல்லா டாபிக்ஸும் வந்து புக்கில் ஃபஸ்ட் என்னென்ன இருக்குது அப்படின்னு தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். அது இல்லாமல் டிஎன்பிஎஸ்சி அஃபீஷியல் வெப்சைட்டில் இருக்கிற சிலபஸும் வந்து சேர்த்து பார்க்க போகிறோம். இது வந்து டீகோடிங். இது வந்து நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா எப்படி வந்து கொஸ்டின் வந்து கேட்குறாங்கன்னு வந்து நல்லா உங்களுக்கு புரிஞ்சிடும். அதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவோன்னா, ஃபஸ்ட்டு சிலபஸை பார்த்துருவோம். சிலபஸை பார்த்துட்டு வந்தால் தான் நமக்கு வந்து இது என்னென்ன இயல் இருக்குது. ஏன்னா நிறைய பேர் நியூவாக படிக்கிறவங்க இருப்பாங்க. அதனால் அவங்களுக்கும் வந்து இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு தான் சொல்கிறேன். இது வந்து ஃபஸ்ட்டாக வந்து புதுசாக பார்க்குறவங்களுக்கு ஃபஸ்ட்டு சிலபஸ் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம 6th 12th வந்து புக்கில் என்னென்ன கண்டென்ட் இருக்குன்னு நம்ம பார்த்தோம்னா 1 by 1 நல்லா புரியும். வந்து நியூவாக இருக்கிறவங்களுக்கு வந்து இது வந்து தெரியாது என்ன சிலபஸ்னு. இது வந்து எதுக்கான சிலபஸ்னால் டிஎன்பிஎஸ்சி குரூப் 4க்கான அஃபிஷியல் சிலபஸ் தான் இது. இப்போ வந்து 1 by 1 பார்ப்போம். இதை பொறுத்த வரைக்கும் பகுதி 3ஆக பிரிச்சிருப்பாங்க. ஃபஸ்ட்டு வந்து இலக்கணம், அதுக்கப்புறம் வந்து இலக்கியம், பகுதி ஆ வந்து இலக்கியம், பகுதி ஆ இலக்கியம் கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் பகுதி இ இருக்கும். மொத்தம் 3 பகுதி தான். பகுதி இயில் வந்து தமிழ் அறிஞர்களும் தமிழ் தொண்டும் இருக்கும். இப்போ வந்து பகுதி ஆவில் வந்து பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து என்ன இருக்குன்னா, பகுதி ஆ பொறுத்த வரைக்கும் இலக்கணம் தான் வந்து முக்கால்வாசி இருக்கிற மாதிரி இருக்கும். இப்போ வந்து இலக்கணம் வந்து பேஸ் வந்து படிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இந்த 6th to 12th வந்து இலக்கணம்னு தனியாக வந்து சிலபஸில் டாபிக் இருக்கும், அதாவது புக்கில் டாபிக் இருக்கும். அதை நீங்கள் வந்து நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படிச்சிங்கன்னா இங்கே வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து பொருத்துதல், அப்புறம் வந்து பொருத்தமான பொருளை தேர்வு செய்தல், அப்புறம் புகழ்பெற்ற நூலாசிரியர் இது வந்து கேட்பாங்க. புகழ்பெற்ற ரொம்ப வந்து நிறையா சாதனை பண்ணியிருப்பாங்களே, இந்த பாரதியார், பாரதிதாசன், கவிமணி அந்த மாதிரி இருக்கிற ரொம்ப புகழ்பெற்ற தேசிய விநாயகம் பிள்ளை அந்த மாதிரி ஆளுங்களை பற்றி நிறைய கேட்பாங்க, நூலாசிரியர் கேட்பாங்க. அடுத்து 2வது என்னன்னா தொடர்பும் அறிதல். இதில் வந்து தொடரால் குறிக்கப்படும் சான்றோரை பற்றி கேட்பாங்க. அப்புறம் அடைமொழியால் குறிக்கப்படும் நூல். அடைமொழியால் குறிக்கப்படும் நூல் இப்போ வந்து இரட்டை காப்பியம்னா என்ன? சிலப்பதிகாரம், அந்த மாதிரி சிலப்பதிகாரம், மணிமேகலை. ஸோ வந்து இதுதான் வந்து அடைமொழியால் குறிக்கப்படும் நூலை பற்றி தான் எக்ஸாம்பிள் கேட்பாங்க. அடுத்து வந்து பிரித்தெழுதுக வந்து மோஸ்ட்லி அப்போதும் ஈஸியாக இருக்கும். ஆனால் இந்த தடவை குரூப் 2 வந்து கொஞ்சம் ஒரு 2-3 கொஸ்டின் வந்து கொஞ்சம் டஃப்பாக இருக்கிற மாதிரி சிறப்பு தமிழ்லேருந்து நிறையா கொஸ்டின் எடுத்து கேட்டிருந்தாங்க. ஸோ இனிமேலாம் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக பிரித்தெழுதுக தானே சேர்த்தெழுதுக தானேன்னு சொல்லிட்டு ரொம்ப கேர்லெஸ்ஸாக இருக்கக்கூடாது. ஸோ வந்து நல்லா படிக்கணும். அடுத்து எதிர்சொல், அடுத்து பொருந்தா சொல்லை கண்டறிதல். அடுத்து வந்து பிழைத்திருத்தம் கேட்பாங்க. இது வந்து எல்லா எக்ஸாமும் கேட்டுடுறாங்க. பிழைத்திருத்தம் இதில் இருந்து சந்தி பிழை நீக்குதல், ஒருமை பன்மை பிழைகளை நீக்குதல், மரபு பிழைகள், வலு சொற்களை நீக்குதல், பிறமொழி சொற்களை நீக்குதல்னு கேட்பாங்க. அடுத்து ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல். இது வந்து டிரான்ஸ்லேஷன். இது வந்து இங்கிலீஷில் கொடுத்து
தமிழ் என்ன, தமிழில் கொடுத்து இங்கிலீஷில் என்ன, இந்த மாதிரி வரும். அடுத்து ஒலி வேறுபாடு அறிந்து சரியான பொருளை அறிது. இது வந்து உங்களுக்கு ஈஸியாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ வந்து அலி அலி இந்த மாதிரி ஒரு மீனிங் இருந்துச்சுன்னா அது மூணுத்துக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குன்னு மாதிரி கேட்பாங்க. இதான் வந்து ஒலி வேறுபாடு அறிந்து சரியான பொருளை அறிதல். அப்புறம் வந்து ஓரெழுத்து மொழினா இப்போ வந்து கோவனா எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும். கோவனா வந்து அரசர். அது மாதிரி ஓரெழுத்து மொழி வந்து நிறையா இருக்குது. இப்போ 42 இருக்குன்னு நினைக்கிறேன். அதை நீங்கள் பார்த்தாலே இதில் வந்து ஒரு மார்க் வந்து எப்போதுமே கேட்டுடுறாங்க. அடுத்து வந்து வேறு சொல்லை தேர்வு செய்கள். வேறு சொல் வந்து கொடுத்துருவாங்க. அதாவது இதனால் வந்து நம்ம சிலபஸ் தான் பார்த்துட்ருக்கோம். இப்போ வந்து எக்ஸ்பிளைனாக பார்த்தா ரொம்ப வந்து டைம் எடுத்தோம்னு நினைக்கிறேன். ஏன்னா இதுக்கு மேலே வந்து நம்ம 6th to 12th வந்து நம்ம என்னென்ன கண்டென்ட் இருக்குன்னு வேறு பார்க்கணும் மேலே. அதனால் நான் ரஃபாக சொல்கிறேன். வேறு சொல்லை தேர்வு செய்தல் பார்க்கணும். அடுத்து வேறு சொல்லை கொடுத்து வினைமுற்று, வினையச்சம், வினையாளனின் பெயர், தொழில் பெயர் வந்து கேட்பாங்க. இப்போ தொழில் பெயர்னா தல், அதில் வந்து முடியும், அந்த மாதிரி இருக்கிறத வந்து கேட்பாங்க. வினைமுற்று, வினையச்சம், வினையச்சம்னா முடிஞ்சிருக்காது, அதான் வந்து வினையச்சம்னு சொல்லுவாங்க. அடுத்து வினையாளனின் பெயர், அது மாதிரி வினைமுற்றுனா முடிஞ்சிருக்கும், எதுவும் முடியாமல் இருந்துக்கும், வினையாளன் பெயர். அடுத்து வந்து அகரவரிசை, ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டர்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில், அதே மாதிரி தமிழில் அகரவரிசை வந்து பார்க்கணும். அடுத்து 13th வந்து சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குதல். சென்டென்ஸ் வந்து குழப்பி கொடுத்துருவாங்க, அதை வந்து நம்ம சொற்றொடர் வந்து ஆக்குவோம். அது வந்து ஒரு மார்க்கில் 2 மார்க் கேட்பாங்க. இந்த குரூப்பில் வந்து கேட்டிருந்தாங்க. அடுத்து பெயர் சொல்லின் வகை அறிதல். என்ன பெயர் சொல்லுன்னு கேட்பாங்க, அது இருக்குது. அடுத்து வந்து இலக்கணம் குறிப்பறிதல். அடுத்து வந்து விடைக்கேற்ற வினாவை. இதுக்கு வந்து என்னன்னா ஃபர்ஸ்ட் வந்து ஆன்சர் கொடுத்துருவாங்க, அதுக்கான கொஸ்டின் வந்து 4 கொடுத்துருவாங்க ஆப்ஷனில், அதுக்கு வந்து என்னென்ன நம்ம சூஸ் பண்ணணும். அடுத்து எவ்வகை வாக்கியம், எந்த வகையான வாக்கியம்னு கேட்பாங்க, அதை வந்து நம்ம சூஸ் பண்ணணும். அது அடுத்து வந்து 18வது வந்து தன்வினை, பிறவினை, செய்வினை, செயற்பாட்டு வினை வாக்கியங்களை கண்டறிதல்னு சொல்லுவாங்க. இது வந்து கொஞ்சம் ஈஸி தான், அதுக்குமே நீங்கள் உள்ளே போய் பார்த்தீங்கன்னா தெரியும். எல்லாமே புதுசாக இருக்கிறவங்களுக்கு வந்து ரொம்ப டஃப்பாக இருக்குன்னு நினச்சிக்காதீங்க, கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும். அடுத்து வந்து உண்மையால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருளை தேர்ந்தெடுத்தல். வந்து கொடுப்பாங்க. அடுத்து வந்து எதுகை மோனை. இப்போ மோனைனா ஃபஸ்ட்டு வேர்டு வந்து சேமாக இருக்கும், எதுகைனா செகண்ட் வேர்டு வந்து சேமாக இருக்கும், ஏபினா லாஸ்ட் வேர்டு வந்து சேமாக இருக்கும். அதான் வந்து இது வந்து எதாவது கொடுத்துருவாங்க, செயல் மாதிரி கொடுத்துட்டு அதில் வந்து எது வந்து எதுகை, எது மோனை, எது இயல்பு அப்படின்னு கேட்பாங்க. இதான் வந்து எதுகை மோனை இயல்பு. இதுதான் வந்து இலக்கணம் வந்து இதோட முடிஞ்சு. இந்த தடவை குரூப் 2ல் வந்து 44 கொஸ்டின்ஸ் வந்து இலக்கணத்துலேருந்து வந்திருக்கு. ஸோ வந்து இனிமேல் இலக்கணத்துலேருந்து கொஞ்சம் நிறையா கொஸ்டின் கேட்பாங்க. அடுத்து வந்து இலக்கியம் பார்ப்போம். இது வந்து ஃபஸ்ட்டு திருக்குறளில் இருந்து 25 அதிகாரம் வந்து பார்த்தா போதும். ஃபஸ்ட்டு என்னென்னா அன்பு, பண்பு, கல்வி, கேள்வி, அறிவு, அடக்கம், ஒழுக்கம், பொறை, நட்பு, வாய்மை, காலம், வழி, ஒப்புரவறிதல், செய்நன்றி, சான்றாமை, பெரியாரை துணை கோடல், பொருள் செய்வகை, வினைத்திட்பம், இனியவை கூறல், ஊக்க உடைமை, ஈகை, தெரிந்து செயல் வகை, இன்னா செய்யாமை, கூடா நட்பு, உழவு. மொத்தம் வந்து 25 இருக்குது. இது வந்து நம்ம ஒரு வாரத்துக்கு வந்து 2 அதிகாரம் நம்ம படித்தாலே நம்ம வந்து ஈஸியாக வந்து கிளியர் பண்ணிடலாம். எக்ஸாம் நடக்கிறதுக்குள்ள வந்து நம்ம ஃபுல்லாகவே இந்த 25 அதிகாரம் நல்லா முடிச்சிடலாம் இல்லை திருக்குறள் பொறுத்த வரைக்கும். அடுத்து வந்து அறநூல்கள் வந்து நாலடியார், நான்மணிக்கடிகை, பழமொழி 400, முதுமொழி காஞ்சி, திரிகடுகம், இன்னா நாற்பது, இணை நாற்பது, சிறுபஞ்சமூலம், ஏலாதி, ஔவையார் பாடல்கள், தொடர்பான செய்திகள். ஏன்னா தொடர்பான செய்திகளை பற்றி கேட்பாங்க. இதுதான் ரொம்ப முக்கியமாக பார்த்துக்கணும். இது இப்போ இருக்கிறதுனா நாலடியார், நான்மணிக்கடிகை, பழமொழி 400, இதெல்லாம் வந்து தொடர்பான செய்திகள்னு கேட்பாங்க. 15 கீழ்கணக்கு நூல்கள் பெரு செய்திகள் அதையும் கேட்பாங்க, அதையும் பார்த்துக்குங்க. அடுத்து வந்து கம்பராமாயணம், ராவண காவியம் தொடர்பான செய்திகள் கேட்பாங்க. அடுத்து பாவை என்னன்னு கேட்பாங்க, இது வந்து சிறந்த தொடுகள் அப்படின்னு கேட்பாங்க. இது வந்து சிலபஸாக நம்ம பார்த்துட்ருக்கோம், மேலோட்டமாக பார்க்குறோம். இப்போ வந்து உள்ளே பார்ப்போம். இதை முடிச்சுட்டு நான் ஒரு விஷயம் சொல்கிறேன், அது வந்து நியூவாக படிக்கிறவங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து யூஸ் ஆகும். அடுத்து வந்து 4வது என்ன கொடுத்துருக்காங்கன்னா புறநானூறு, அகநானூறு, நற்றிணை, குறுந்தொகை, ஐங்குறுநூறு, கலித்தொகை தொடர்பான செய்திகள். இதில் தான் வந்து மேற்கோள் கொடுத்துருக்காங்க. மேற்கோள் என்னன்னா, புறநானூறுன்னு ஒரு பாட்டு கொடுத்துட்டு என்ன பாட்டு, அகநானூறுலேருந்து ஒரு பாட்டு கொடுத்து இது வந்து நற்றிணையா, அகநானூறா, புறநானூறான்னு வந்து இதில் தான் வந்து மேற்கோள்னு இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது பாருங்கள். இதுதான் வந்து ரொம்ப பார்த்துக்கணும். அப்புறம் அடிவரையறை அதெல்லாம் கேட்பாங்க. அப்புறம் 8 தொகை 10 பாட்டு நூல்களில் உள்ள பிற செய்திகள். அதாவது 8 தொகை 10 பாட்டில் உள்ள வந்து பிற செய்திகள். ஆனால் இதில்
இதுவும் 8 தொகை 10 பாட்டில் தான் சிலது வரும். ஆனாலும் நம்ம இந்த புறநானூறு, அகநானூறு, நற்றிணை, குறுந்தொகை, ஐங்குறுநூறு, எட்டு கலித்தொகை இதெல்லாம் வந்து தொடர்பான செய்திகள். மேற்கோள் வந்து கொடுத்துட்டனால நம்ம இதில் உள்ள ஒரு மேற்கோள் வந்து கூட விட்டுறக்கூடாது. ஒரு செயலில் கூட வந்து இப்போ 6th 12th இருக்குன்னா, புறநானூறு இருக்குன்னா கண்டிப்பாக வந்து எல்லா செயல் ஃபஸ்ட்டு ஒரு 4 இல்லை கடைசி ஒரு 4 வந்து கண்டிப்பாக பார்த்துக்கணும். அடுத்து வந்து சிலப்பதிகாரம், மணிமேகலை தொடர்பான செய்திகள். அடுத்து மேற்கோள் இதுலையும் சொல்லிருக்காங்க, கொடுத்துருக்காங்க பாருங்க, மேற்கோள்கள் கொடுத்துருக்காங்க. அடுத்து சிறந்த தொடர்கள், உட்பிரிவுகள் மற்றும் ஐம்பெரும் ஐஞ்சிறு காப்பியங்கள் வந்து கேட்பாங்கன்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து செய்திகள்லாம் கேட்டுப்பாங்க. நம்ம வந்து இந்த மேற்கோள் இருக்கிறத வந்து நம்ம ஒழுங்காக ரொம்ப கூர்ந்து பார்க்கணும். அடுத்து பெரிய புராணம். பெரிய புராணம் 4000 திவ்ய பிரபந்தம், திருவிளையாடற் புராணம், தேம்பாவணி, சீராபுராணம் தொடர்பான செய்திகள் தான். இதெல்லாம் வந்து நம்ம யார் ஆசிரியர் அந்த மாதிரி பார்த்தா போதும். மேற்கோள்கள் கேட்டிருக்கனால நம்ம அதில் ரொம்ப இதாக பார்க்கணும். இதில் வந்து மேற்கோள் கேட்கல பெரிய புராணம் பொறுத்த வரைக்கும். அடுத்து வந்து சிற்றலக்கியங்களை கொடுத்துருக்காங்க. சிற்றலக்கியங்கள் என்ன வரும்னா, திருக்குற்றால குறவஞ்சி, கலிங்கத்து பரணி, முத்தொள்ளாயிரம், தமிழ் விடுத்துவது, நந்தி கலம்பகம், முக்கூடர் பல்லு, காவடி சிந்து, முத்து குமாரசாமி பிள்ளை தமிழ், ராஜராஜ சோழன் உலா தொடர்பான செய்திகள். இப்போ இந்த திருக்குற்றால குறவஞ்சி இந்த மாதிரி 6th 12th வந்து நியூவோ ஓல்டோ இதில் வந்து இருந்தாலும் நம்ம வந்து படிச்சிடணும்னு அர்த்தம். இந்த இதில் சிலபஸில் கவர் ஆகிருக்கனால. அடுத்து வந்து மனோன்மணியம், பாஞ்சாலி சபதம், குயில் பாட்டு, இரட்டுற மொழிதல். அதாவது காலமேக புலவு தான் வந்து இந்த இரட்டுற மொழி வந்து சிறப்பாக பாடுற வந்து புக்லேயே இருக்கும். அது வந்து அவர் பேரோடைய எப்படி கொடுத்துட்டாங்க, இரட்டுற மொழிகள் காலமேக புலவர்னு கொடுத்துருக்காங்க. அடுத்து அழகிய சொக்கநாதர் தொடர்பான செய்திகள் தான் வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்து 9வது நாட்டுப்புற பாட்டு, சித்தர் பாடல். சித்தரில் வந்து ரொம்ப இப்போ ஃப்ரீக்வெண்ட்டாக 2 இயர்ஸ் லாஸ்ட்டு 2 இயர்ஸாகவே சித்தர்கள் வந்து நிறையா வந்து எடுத்துகிட்டு இருக்காங்க. அதனால் இதுவும் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக பார்க்கணும். அடுத்து வந்து சமய முன்னோடிகள். அதில் வந்து யாருன்னா அப்பர், சம்பந்தர், சுந்தரர், மாணிக்க வாசகர், திருமூலர், குலசேகர ஆழ்வார், ஆண்டாள், சீத்தலை சாத்தனார், அப்புறம் வந்து எச்ச கிருட்டினார். அடுத்து வந்து உம்மரப்புலவர் தொடர்பான செய்திகள் தான். மேற்கோளும் கொடுத்துருக்காங்க பாருங்கள். மேற்கோளும் கொடுத்துருக்கிறதுனா நீங்கள் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக பார்க்கணும் அர்த்தம். அடுத்து சிறப்பு பெயர்கள். இதான் வந்து பகுதி ஆ இலக்கியம் பார்த்துட்டோம். அடுத்து வந்து ஃபஸ்ட்டு பகுதி ஆ பார்த்தோம். பகுதி ஆல வந்து இலக்கணம். பகுதி ஆ வந்து இலக்கியம். இது அடுத்து வந்து பகுதி இ. இது வந்து தமிழ் அறிஞர்களும் தமிழ் தொன்றும் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு பாரதியார், பாரதிதாசன், நாமக்கல் கவிஞர், கவிமணி, தேசிய விநாயகனார் தொடர்பான செய்திகள், சிறந்த தொடர்கள், சிறப்பு பெயர்கள் என்ன, அவங்களுக்கு என்ன சிறப்பு பெயர் இருக்குது, அவங்க என்ன சிறந்த தொடர்கள் எழுதியிருக்காங்க, அவங்களுக்கு தொடர்பான செய்திகள். அதாவது இப்போனா வந்து 6th to 12th புக்கில் இருக்கிறத மட்டும் கேட்குறது இல்லை. இப்போ வந்து நம்ம நியூஸ் பேப்பரில் வந்து ஏதாவது இப்போ பாரதியார் பற்றி, பாரதிதாசனை பற்றி இருந்தாலும் சரி, அதில் இருக்கிறத கூட கேட்பாங்க. இனிமேல்லாம் அதனால் வந்து நம்ம வந்து இப்போ வெளியே டீ கடைக்கு போகிறோம், அங்கே வந்து ஒரு நியூஸ் பேப்பரில் வந்து பாரதியார் பற்றி ஒரு நியூஸ் இருக்குன்னா அதை கூட வந்து கொஸ்டின் வந்து கேட்கறதுக்கு வந்து வாய்ப்பு இருக்குது ஃபியூச்சரில். அதனால் இனிமேல் நம்ம வந்து இந்த பேர்னால் வந்து எங்கே பார்த்தாலும் நம்ம வந்து அவேர் ஆகி படிச்சுக்கணும். அதான் வந்து நமக்கு சிறந்த வழின்னு நினைக்கிறேன். அடுத்து வந்து ஏன்னா அவ்வளோ டஃப்பாக கொஸ்டின் கேட்குறாங்க, அதனால தான் சொல்கிறேன். அடுத்து வந்து மரபு கவிதை. மரபு கவிதையில் வந்து முடியரசன், வாணிதாசன், சுரதா, கண்ணதாசன், உடுமலை நாராயணன் கவி, பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம், மருதகாசி தொடர்பான செய்திகள். அப்புறம் அடைமொழி பெயர்கள்லாம் உங்களுக்கு என்னென்ன இருக்குது இது வந்து பார்த்துக்கணும். அடைமொழி இதில் கேட்டிருக்கேன். இந்த மரபு கவிதையில் உள்ள இந்த பேர்லாம் சொல்லியிருக்காங்கல்ல இந்த சிலபஸில், அவங்களோட அடைமொழி பேர் பார்த்துக்கணும். ஃபஸ்ட்டில் உள்ளது சிறப்பு பேர் வந்து பார்த்துக்கணும். அடுத்து வந்து புதுக்கவிதை. புதுக்கவிதையில் வந்து யார் யார் இருக்காங்கன்னா, நான் பிச்சைமூர்த்தி, அடுத்து சீசு செல்லப்பா, தர்மு சிவராமு, பசுவையா, அடுத்து வந்து ரா மீனாட்சி, அடுத்து சீமணி, சிற்பி, மு மேத்தா, ஈரோடு தமிழன்பன், அப்துல் ரகுமான், கலாப்பிரியா, கல்யாண்ஜி, ஞானக்கூத்தன் தொடர்பான செய்திகள். மேற்கோளும் கொடுத்துருக்காங்க. மேற்கோளும் கொடுத்துருந்தாங்கன்னா அவங்க சம்மந்தமான எந்த ஒரு செய்யலும் கொடுத்து அவங்க பேர் வந்து கேட்பாங்க எக்ஸாமில். அடுத்து வந்து சிறப்பு தொடர்கள் மற்றும் எழுதிய நூல்கள், அவங்க என்னென்ன எழுதியிருக்காங்க அதையும் கேட்பாங்க, அதை பார்த்துக்கணும். அப்புறம் வந்து தமிழில் கடித இலக்கியம் வந்து கேட்பாங்க. அது வந்து என்னென்னா நாட்குறிப்பு கேட்பாங்க. ஜவஹர்லால் நேரு, மகாத்மா காந்தி, மூவா, பேரறிஞருங்க இவங்க எல்லாமே நாட்குறிப்புன்னு எழுதியிருப்பாங்க. இந்த ஓல்டு புக்கில் இருக்கும் தமிழில். அதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜவஹர்லால் நேரு, இந்திரா காந்திக்கு வந்து லெட்டர் எழுதியிருப்பாங்க ஜெயிலில் இருந்தப்போ. மகாத்மா காந்தி வந்து அதே மாதிரி லெட்டர் எழுதியிருப்பாங்க. அப்புறம் பேரறிஞர்னா வந்து லெட்டர் எழுதியிருப்பாங்க. மூவா லெட்டர் எழுதியிருப்பாங்க. அதான் வந்து ஓல்டு புக்கில் வந்து கவர் ஆகணும். ஓல்டு புக்கில் வந்து நீங்கள் அதெல்லாம் பார்த்துக்கணும். அடுத்து வந்து நிகழ்கலை, நாட்டுப்புற கலைகள் வந்து இருக்கும். நிறையா நியூ புக்லேயே இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த நாட்டுப்புற கலைகள். குரூப் 4ல் கூட நிறையா 2 கொஸ்டின் கேட்டிருந்தாங்க நாட்டுப்புற கலைகளை பற்றி. அடுத்து 6th வந்து தமிழில் சிறுகதைகள் தலைப்பு.
சிறுகதைகளோட தலைப்பு கேட்பாங்க. இப்போ ஜெகநாதர் வந்து நிறையா சிறுகதை எழுதியிருக்காரு. அந்த மாதிரி யார் யார் வந்து யார் யார் சிறுகதை நிறையா எழுதியிருக்காங்களோ அதெல்லாம் கேட்பாங்க. அது வந்து பொறுத்துதலில் வச்சு கேட்பாங்கன்னு கொடுத்துருக்காங்க. அடுத்து கலைகள், சிற்பம், ஓவியம், பேச்சு, திரைப்படக்கலை இது தொடர்பான செய்திகளும் கேட்பேன்னு சொல்லியிருக்காங்க. கலைகள் வந்து கேட்பாங்க. அடுத்து இது வந்து நிறையா புக்கில் வந்து கவர் ஆகிருக்கு. சிற்பம், ஓவியம், இந்த கலைகள் வந்து நிறையா கவர் ஆகிருக்கு சமைச்சர் புக்கை பொறுத்த வரைக்கும். ஸோ இதுலேருந்து கேட்பாங்க. அடுத்து தமிழின் தொன்மை. அடுத்து தமிழின் தொன்மையிலேருந்து கேட்பாங்க. என்னென்னா தமிழ் மொழியின் சிறப்பு என்ன, திராவிட மொழிகள் வந்து 9th ஃபஸ்ட் இயரில் ஃபஸ்ட் லெசனே அதுதான், திராவிட மொழிகள் பற்றி இருக்கும். அடுத்து தொடர்பான செய்திகள், இந்த திராவிட மொழிகள் தொடர்பான செய்திகள் இருக்கும். இதெல்லாம் நல்லா பார்த்துக்கணும். அடுத்து வந்து என்னென்னா உரைநடை பொறுத்த வரைக்கும் யாருன்னா மறைமலை அடிகள், பரிதிமார் கலைஞர், நாமு வேங்கடசாமி நாட்டார், ராப்பி சேதுப்பிள்ளை, அடுத்து திருவிக்கா, அடுத்து வையாபுரி, அப்புறம் தனிநாயகம் அடிகள், பேராசிரியர் தனிநாயகம் அடிகள். இது வந்து 11th இருக்கும் அவங்கள பற்றினா. அடுத்து செய்கு தம்பி பாவலர். அடுத்து வந்து மொழிநடை தொடர்பான செய்திகள்லாம் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் பார்த்துக்கணும். இதெல்லாம் 11th 12th இருக்கும். இந்த செய்கு தம்பி தனிநாயகம் அடிகள் 11th 12th இருக்கும். அடுத்து ஓவேசா, அடுத்து தேப்போ மீனாட்சி சுந்தரனார், அடுத்து வந்து இலக்குவனார். அடுத்து வந்து தமிழ் பணி தொடர்பான செய்திகள் கொடுத்துருப்பாங்க தமிழ் புக்கிலே. அதையும் நம்ம நல்லா பார்த்துக்கணும். அடுத்து வந்து கொஞ்சம் தான் இருக்குது. இதோட சிலபஸ் முடிஞ்சிடும். சிலபஸ் முடிஞ்சோன்னா நம்ம வந்து 6th 12th என்னென்ன இயலாக இருக்குது புக்கில் அப்படின்றத பார்த்துருவோம். அடுத்து வந்து தேவநேய பாவனார், அகர முதலி, பாவலேறு பெருஞ்சித்திரனார். அடுத்து வந்து தமிழ் தொண்டு தொடர்பான செய்திகள்னு கேட்பாங்க. அடுத்து ஜியு போப்பு, வீரமாமுனிவர், இவங்க வந்து வெளியூர்லேருந்து தமிழகத்துக்கு வந்து நிறையா தொண்டாட்டிருக்காங்க. நிறைய தமிழ் எழுத்து சீர்திருத்தம் நிறையா பண்ணியிருக்காங்க. வீரமாமுனிவர் வந்து நிறையா எழுத்து சீர்திருத்தம் பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் வந்து புக்கில் இருக்கும். அது தொடர்பான செய்திகள் வந்து படிச்சுக்கணும். அடுத்து தந்தை பெரியாரை வந்து நிறையா எழுத்து சீர்திருத்தம் பண்ணியிருக்காரு. அதையும் நம்ம வந்து பார்ப்போம். அடுத்து பேரறிஞர் அண்ணா, முத்துராமலிங்கர், அம்பேத்கர், காமராசர், மாப்போசி, காகித மில்லத், அப்புறம் சமுதாய தொண்டு. இதெல்லாம் வந்து இதையும் வந்து கவர் பண்ணணும். இது வந்து நிறையா புக்கில் இருக்கும். அதையும் நம்ம கவர் பண்ணிக்கணும். அடுத்து தமிழகம் ஊரும் பேரும் வந்து கேட்பாங்க. தோற்றம், அப்புறம் மாற்றம், அப்புறம் வந்து பற்றிய செய்திகள். தோற்றம் மாற்றம் பற்றி கேட்பாங்க. இப்போ திருநெல்வேலி, இப்போ திருச்சிராப்பள்ளின்றது வந்து இப்போ வந்து திருச்சின்னு ஆயிருக்குல்ல, அது மாதிரி மாற்றம், அந்த பேர் வந்து மாறி வருதல், அந்த மாதிரி உள்ளதாக கேட்பாங்க. அது வந்து புக்கில் பார்த்தீங்கன்னா எல்லாம் தெரியும். நம்ம சிலபஸ் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு இயலாக வந்து கவர் பண்ண போகிறோம். அதில் வந்து உங்களுக்கு டீட்டெயில்டு எக்ஸ்ப்ளனேஷன் இருக்கும். அடுத்து வந்து உலகளாவிய தமிழர்கள் சிறப்பும் பெருமையும் தமிழ் பணியும். வந்து மலேசியா, சிங்கப்பூர்லாம் வந்து தமிழ் மொழியும் வந்து அஃபிஷியல் லாங்குவேஜ் அந்த மாதிரி உலகளாவிய தமிழர்கள் சிறப்பும் பெருமையும் இந்த டாப்பிக்கில் இதெல்லாம் கவர் ஆகும். மலேசியா, சிங்கப்பூரில் வந்து நம்ம தமிழை வந்து அஃபிஷியலாக வச்சுருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நியூஸ்னால் வந்து அதான் வந்து இந்த 15th வந்து அடங்கும். அடுத்து வந்து தமிழ் மொழியின் அறிவியல் சிந்தனைகள். அந்த அறிவியல் சார்ந்தது நிறையா வரும். இந்த சிவன் இருக்காங்கள்ல அவங்க, அப்புறம் வந்து அப்துல் கலாம், ஏபிஜே அப்துல் கலாம், அது மாதிரி நிறையா பேர் இருக்காங்க. அது வந்து ஒரு சாப்டராகவே வரும். இஸ்ரோ சம்மந்தமாக ஒரு சாப்டராகவே வரும். அதை நீங்கள் பார்ப்பீங்க. அடுத்து வந்து 17th வந்து தமிழ் மகளிரின் சிறப்பு. இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஸ்டின்ஸு. மூலர் ராமாமிர்த அம்மாள், அப்புறம் வந்து டாக்டர் முத்துலட்சுமி அம்மையார், அப்புறம் வேலுநாச்சியார், அப்புறம் சாதனை மகளிர், யார் யாரெல்லாம் சாதனை பட்டிருக்காங்களோ நிறையா அவங்க 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 நிறையா பற்றி இருக்கும், ஹிஸ்ட்ரினா இருக்கும். அடுத்து விடுதலை போராட்டத்தில் மகளிர் பங்கு என்ன, யார் யார் வந்து விடுதலை போராட்டத்தில் வந்து மகளிர்லாம் கலந்துக்கிட்டாங்க. பிள்ளையடி வள்ளியம்மை, அடுத்து ராணி மங்கம்மாள், அடுத்து அன்னி பெசன்ட், நிறையா பேர் வருவாங்க. இது வந்து எல்லாம் சுருக்கி கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து டீட்டெயில்டாக வந்து சிலபஸ் உள்ள அந்த செமஸ்டரில் இருக்கிறத டீட்டெயில்டாக கொடுத்துருப்பாங்க. அடுத்து வந்து 18th என்னன்னா தமிழ் வணிகம், தொழில் ஆய்வுகள். இந்த தொழில் ஆய்வுகள் அப்புறம் வந்து கடல் பயணங்கள் தொடர்பான செய்திகள்லாம் வந்து கொடுத்துருப்பாங்க புக்கில். அதே வந்து நம்ம கவர் ஆகும். அடுத்து வந்து உணவே மருந்து. இப்போ வந்து வேப்பிலை வந்து எதுக்கு யூஸ் ஆகும், தேங்காய் வந்து எதுக்கு யூஸ் ஆகும், வெங்காயம் வந்து எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னா வந்து எதுக்கு வந்து கடுகு, மிளகு, இது வந்துலாம் வந்து எதுக்கு வந்து நல்லது, கற்றாழை, அந்த மாதிரி எதுக்கு வந்து நோய் தீர்க்கும், அது மாதிரி புக்கில் இருக்கும். ஓல்டு புக்லேயும் இருக்கும், நியூ புக்லேயும் இருக்கும். இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான் பார்க்கணும். அடுத்து வந்து சமய பொதுமை உணர்த்திய தாய்மானவர், ராமலிங்க அடிகளார், திருவிக்கா தொடர்பான செய்திகள் மேற்கோள் கொடுத்துருக்காங்க. மேற்கோள் கொடுத்தாலே ரொம்ப வந்து எல்லாத்தையும் பார்த்துருன்னு அர்த்தம். மேற்கோள். அடுத்து வந்து கடைசியாக நூலகம். இந்த நூலகம் வந்து கல்கட்டாவில் இருக்குது, கேரளாவில் இருக்குது, அப்புறம் வந்து சென்னையில் வந்து பெருசாக இருக்குது, அண்ணா லைப்ரரின்னு. இதெல்லாம் வந்து நிறையா டிஃப்ரெண்ட், இதுக்கு என்ன சிறப்பம்சம், இதுக்கு என்ன சிறப்பம்சம்னு சொல்லிட்டு நிறையா இருக்கும். அதை நீங்கள் டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சு நல்லா படிச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து எக்ஸாம் வந்து கிராக் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ இதான் வந்து
டிஎன்பிஎஸ்சியோட தமிழுக்கான சிலபஸ் வந்து பார்த்துருக்கோம். இப்போ வந்து நியூவாக இருக்கிறவங்களுக்கு வந்து நீங்கள் எதனா பார்த்துக்கிட்டு அப்புறம் இப்போ இதுக்கப்புறம் தான் நம்ம வந்து புக்கில் வந்து என்னென்ன இயல் இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா இப்போ வந்து உங்களுக்கு நல்லா உங்களுக்கு ஒரு கிளியரிஃபிகேஷனாக இருக்கும். பார்ப்போம்.